குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயனா டேட்ஸ். லயனா பிரீமியம் டேட்ஸ். சுத்தம், சுவை மற்றும் ஆரோக்கியம். பிகின் டேகேஸ் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். எக்ஸிட் போல்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு. நேற்றுலேருந்து பரபரப்பாக போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னா, திமுக வந்து மீண்டும் ஆட்சி அமைக்கும். பெரும்பாலான நிறுவனங்கள் வந்து 120லேருந்து 160 சீட்டுகள் வந்து திமுக எடுத்து மீண்டும் பெரும்பான்மையில் வந்து அவங்க ஆட்சியை பிடிப்பாங்க அப்படின்னு நிறைய நிறுவனங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமாக ஒரு நிறுவனம் அக்னி நியூஸ் ஏஜென்சி அவங்க சொன்னது என்னென்னா, டிஎம்கே வந்து 169 சீட்டுகள் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏடிஎம்கே சார்பாக 64 சீட்டுகளும், தாவேகா 1 சீட்டுகளும், அதர்ஸ் வந்து யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மீதி சொன்ன எல்லா நிறுவனங்களுமே வந்து ஆவரேஜாக திமுக வந்து 120லேருந்து 150 சீட்டுகள் வந்து ஜெயிப்பாங்க. அதிமுக வந்து 60லேருந்து 80 சீட்டுகள் ஜெயிப்பாங்க. தாவேகா வந்து 15லேருந்து 20 சீட்டுகள் ஜெயிப்பாங்க. இந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஆவரேஜ் நம்பர்ஸ் தான். எல்லாருமே சொல்லியிருக்காங்க 110லேருந்து 150 சீட்ஸ் ஜெயிப்பாங்க திமுக அப்படிங்கிற மாதிரி நிறையா வந்துருக்கு. ஆவரேஜாக இந்த லெவலில் வந்து ஜெயிப்பாங்க அப்படின்னு எல்லாருமே கருத்து கணிப்பு சொல்லியிருக்காங்க. அக்னி நியூஸ் ஏஜென்சி மட்டும்தான் திமுக வந்து அதிக சீட்டுகள் 169 சீட்டுகள் எடுத்து ஜெயிப்பாங்க அப்படிங்கிற அதிகமாக சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் திமுக அதிகமாக சொல்லியிருக்காங்க, இன்னொரு பக்கம் பார்க்கும்போது தாவேகா வந்து இந்தியா டுடே வந்து அதிகமாக சொல்லியிருக்காங்க. எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது டிவிகே வந்து 98லேருந்து 120 சீட்டுகள் எடுத்து அவங்க ஜெயிப்பாங்க. டிஎம்கே வந்து 92லேருந்து 110 சீட்டுகள் எடுத்து ஜெயிப்பாங்க. ஏடிஎம்கே வந்து 20லேருந்து 22 சீட்டுகள் தான் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரே நிறுவனம் மட்டும்தான் டிவிக்கே அதிக சீட்டுகள் வெற்றி பெறுவாங்க, ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த ஒரே நிறுவனம் தான் அதிமுக இவ்வளவு குறைவான சீட்டுகள் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடுறாங்க. ஏன்னா எல்லா நிறுவனங்களும் வந்து அதிமுக ஆவரேஜாக இப்போது 60லேருந்து 80 வரைக்கும் போட்டிருக்காங்க. இப்போவே அவங்களுடைய கரண்ட் எம்எல்ஏஸ் 68-70 எம்எல்ஏஸ் கிட்ட இருக்காங்க. அப்படிங்கும்போது அதிமுக எப்படி இவ்வளோ குறைவாக போட்டாங்க அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. தாவேகாக்கு எப்படி இவ்வளோ அதிகமாக போட்டிருக்காங்க அப்படிங்கிற கேள்வியும் வருது. இதுக்கு வந்து என்ன பதில் அப்படின்னு பார்க்கும்போது, மக்களுடைய மனதிலுக்கு பிரதிபலிப்பு தான் இந்த இந்தியா டுடேவுடைய சர்வே. ஏன்னா நம்ம எலெக்ஷன் முன்னாடி வந்து நடந்த சர்வேலையும் சரி, இப்போது நடக்கிற சர்வேலையும் சரி, எங்கே கேட்டாலுமே நான் டிவிக்கே ஓட்டு போட்டிருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஈவன் அதர் பார்ட்டிஸில் இருக்க நிறைய பேரும் டிவிக்கே ஓட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. ஸோ மக்களுடைய பிரதிபலிப்பு கண்டிப்பாக டிவிக்கே மக்கள் மனசில் இருக்காங்க, ஆணி அடித்து அப்படியே இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் டிஎம்கேக்கும் அவங்களுடைய ஹார்ட்கோர் அவங்களுடைய ஓட்டர்ஸ் இருக்காங்க, ஹார்ட்கோர் உறுப்பினர்கள் இருக்காங்க. அவங்கள வந்து நம்ம கண்டிப்பாக இது பண்ண முடியாது. ஸோ அவங்களும் 120 to 150 அப்படிங்கிற நிறைய நிறுவனங்கள் சொல்லியிருக்காங்க. 169 எப்படி அப்படிங்கிற சில பேரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆஃப்டர் எக்ஸிட் போல்ஸ்க்கு அப்புறம் நிறைய கருத்துகள் வருது. தமிழிசை சவுந்தரராஜன் அவங்கள்ட்ட கேட்கும்போது, எக்ஸிட் போல்ஸ் ஆர் நாட் எக்ஸாக்ட் போல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அவ்வளோ உண்மையாக இருக்காது, இது அப்படியே மக்கள் மனசில் இருக்கிறதெல்லாம் அப்படியே இங்கே வந்து வராது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முந்தின ஒரு தேர்தலை குறிப்பிட்டு அந்த தேர்தலை வந்து திமுக ஆதரவாக சொன்னாங்க. ஆனால் திமுக அந்த தேர்தலில் ஜெயிக்கவே இல்லை, ரொம்ப கம்மியாக சீட்டுகள் தான் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்றாங்க. இன்னொரு பக்கம் தாவேகாவை சேர்ந்த செங்கோட்டையன் அவர்கள், இந்த தேர்தல் வந்து ஒரு மிராக்கிளான தேர்தல், விசில் புரட்சி நடக்க போகுது, சிறுபான்மையினர் வாக்கு எல்லாமே எங்களுக்கு தான் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி அவர் குறிப்பிட்றாரு. விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி கான்ஃபிடண்ட்டாக வந்து தாவேகாவை சேர்ந்த உறுப்பினர்களும் செங்கோட்டையன் அவர்களும் வந்து இருக்கார். இன்றைக்கி வந்து பனையூரில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் வந்து இன்றைக்கி ஒரு ஆலோசனை கூட்டம் வந்து நடக்குது விஜய் அவர்கள் முன்னிலையில். இன்றைக்கி மதியானத்துலேருந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையகத்தில் பனையூரில் வந்து ஒரு ஆலோசனை கூட்டம் வந்து நடந்துகிட்ருக்கு. விஜய் அவர்கள் வந்து முன்னிலை பண்ணியிருக்காரு. எல்லாத்தையுமே வர சொல்லிட்டு இந்த கேண்டிடேட்ஸு, மாவட்ட செயலாளர்கள் எல்லாத்தையுமே கூப்பிட்டு அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்குது. அந்த ரிசல்ட்டு, அந்த வாக்கு எண்ணிக்கைகள் நடந்துகிட்டு இருக்கும்போது, வாக்கு எண்ணிக்கை முடிஞ்சு யார் யாரெல்லாம் வெற்றி பெற்றீங்கன்னு தெரிஞ்சதோ அந்த வேட்பாளர்கள் எல்லாருமே வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் பனையூரில் இருக்கக்கூடிய ஆஃபீஸ்க்கு வந்து நீங்கள் வந்தாகணும், உங்களுக்காக நான் காத்துட்ருப்பேன், வேறு எங்கேயுமே நீங்கள் போயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னதாக ஒரு தகவல் வந்து வந்துக்கிட்டு இருக்கு. இந்த கூட்டம் வந்து 2 மணி நேரமாக வந்து மதியம் போயிருக்கு. இது சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நிறைய பேர் டீகோட் பண்ணிட்டுருக்காங்க. இது ஜென்ரலாக எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். அவங்கள பார்த்து இவர் வாழ்த்து கூட சொல்லலாம், நிறைய விஷயங்கள் பேசலாம், அடுத்த கட்டமாக என்ன அப்படிங்கிறத பற்றி நிறையா பேசலாம் அப்படிங்கிறது தான். இந்த எக்ஸிட் போல் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, டிஎம்கேக்கு வந்து அதிக சீட்டுகள் எடுத்து ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. என்ன ஒரு ஆன்டி இன்குபன்சி இருந்தாலுமே இவங்களுக்கு ஆப்போசிஷனாக ஒரு லீடர் இல்லை அப்படிங்கிறத வந்து இவங்க குறிப்பிட்டே வராங்க டிஎம்கே சார்பாக. அண்ணாமலை அவர்கள் முன்னாடி பேசிகிட்டு இருந்தாங்க, விஜய் அவர்கள் இப்போ பேசுகிறாரு. ஆனால்
ஏடிஎம்கே சைடில் ஒரு ஆப்போசிஷன் இல்லை எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி டிஎம்கே ஒரு சாலிடான ஒரு ஸ்ட்ராங்காக இருக்காங்க. டிவிகேக்கு வந்து ஒரே ஒரு நிறுவனம் மட்டும் கொடுத்துருக்கு, எங்கள் தலைவர் வந்து சிஎம் ஆயிடுவார் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இந்த தாவேக்காவுடைய உறுப்பினர்கள், அவங்களுடைய தொண்டர்கள், அவங்களுக்கு ஓட்டு போட்டவங்க எல்லாருமே வந்து டிவிகே ஜெயிச்சிரும், விஜய் அவர்கள் சிஎம் ஆயிடுவார் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கனவு கண்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இது ஒரு ஏமாற்றம் தான். ஏன்னா ரியாலிட்டியில் வந்து 15 to 20 சீட் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் தான். அது ஜெயிச்சு அந்த 15 எம்எல்ஏக்கள் உள்ளே போய் அவங்களுடைய வாய்ஸ் ரைஸ் அவுட் ஆகி டிவிகே சார்பாக பேசுனாங்க அப்படிங்கிறதே மிகப்பெரிய விஷயம்தான். பட் அவங்க கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டாங்க அப்படிங்கிறது தான். என்ன எங்கள் தலைவர் ஆக முடியாதா, நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, இதெல்லாம் ஃபேக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. பட்டு நான் திரும்ப சொல்கிறது என்னென்னா, எக்ஸிட் போல்ஸ் ஆர் நாட் எக்ஸாக்ட் போல்ஸ் அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக மக்கள் வந்து ஒன்று வச்சுருப்பாங்க, அது மாற்றமாக கூட இருக்கலாம். என்னவாக இருந்தாலுமே இன்னும் 3 நாள் தான் இருக்குது எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு. எக்ஸிட் போல்ஸ் வந்து வேலை செய்தா இல்லை மக்கள் மனசில் என்ன நினச்சிருக்காங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு அந்த 3 நாள் வந்து தெரிஞ்சிடும். எக்ஸிட் போல்ஸுக்கு நிறைய பேர் கருத்துக்களும் விமர்சனங்களும் வச்சுட்டு இருக்காங்க. உங்களுடைய கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம தொடர்ந்து பேசலாம். நன்றி, வணக்கம்.